ஹலோ மக்களே! நம்மளோட மகாநதியில வந்துட்டு அடுத்து வர எபிசோட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, விஜய் வந்து தாத்தாட்ட அவ்வளோ உருகி உருகி பேசிகிட்டு இருக்காரு. காவேரியை வந்து நான் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறேன் தாத்தா. காவேரிக்கு எம்டி பதவி கொடுக்க போகிறேன். காவேரி தான் எனக்கு எல்லாமே. 1 வருஷம் ஆயிடுச்சு காவேரியை கல்யாணம் பண்ணி. அவளை நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறணும்னு நினைக்கிறேன். அதுக்காக காவேரியை கூட்டிகிட்டு நான் வந்து கொடைக்கானல் போகலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன தாத்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அப்போ தாத்தா, நீ எடுத்த முடிவு சூப்பர்ப்பா. நீ வந்து காவேரியை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வா. அவளும் கொஞ்சம் மனசு கஷ்டத்தில் இருக்கா. அதனால் வந்து அவளை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு. அப்போ விஜய் வந்து கண்டிப்பாக தாத்தா, காவேரிக்காக தான் நான் வந்து எல்லாமே பண்ணுறேன். காவேரி எனக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா. அதனால் காவேரி நல்லா இருக்கணும். அவளை நான் நல்லா பார்த்துப்பேன் தாத்தா. நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. வெண்ணிலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. வெண்ணிலாவை சரி பண்ணி நம்ம அனுப்பிட்டு காவேரி கூட தான் தாத்தா நான் வாழ்வேன். காவேரி தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி விஜய் வந்து தாத்தாட்ட அவ்வளோ உருகி உருகி சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ தாத்தா அவ்வளோ மெய்மறந்து போய் கேட்டுட்ருக்காரு. அப்படியாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பயப்படாதீங்க தாத்தா. நாளைக்கு நான் காவேரிக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அதை வந்து நான் கண்டிப்பாக அவளுக்கு நாளைக்கு கொடுப்பேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லமே. அப்படியா, சரி சரி, நீ இதை என்கிட்ட சொன்னதை உடனே போய் காவேரி கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லமே. விஜயும் பயங்கர ஹாப்பியாக எந்திரிச்சு போயிட்டு, காவேரி, நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நாளைக்கு 1 வருஷம் ஆக போகுது நம்மளோட கல்யாண நாள். நீ வந்து பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எங்கேன்னு சொல்லலை. பயங்கரமான